வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம முட்டை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 5 முட்டையை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 3 வெங்காயம் நல்லா நீட்டா மெல்லிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய பச்சை மிளகாவை 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் கறி மசால் தூள். முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடேறிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம். வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் இருக்குது. நான் ஆல்ரெடி பிளேட்டில் எல்லா பொடியும் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது எல்லாமே போட்டு இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை கம்மியில் வச்சுட்டு வதக்குங்க, இல்லைன்னா மசாலாலாம் போட்டதுனால அடி பிடிச்சிக்கும். சும்மா 1 நிமிஷம் நல்லா வதக்குனா போதும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அது இதில் போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு போதும். நல்லா கலக்கி விட்டுருங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும். கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு கலக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்ச முட்டையை இதில் போட்டுக்கலாம். இந்த முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி ஃபுல்லாகவும் பாதி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இப்படி போடுறதுனால மசாலாலாம் உள்ளே போகும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.